ஹாய் எவ்ரிஒன். நம்ம இங்கிலீஷ் விவர் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். பேப்பர் 2ல் 8th ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். இது பாடம் 7 தான். ஸோ அதுக்கு முன்னாடி 20 MCQ எப்படி இருக்குன்னா, அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், இது குயிஸ் மாதிரி அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பண்டைய காலங்களில் பெரும்பாலான நகரங்கள் எதை சுற்றி உருவானது? பண்டைய காலங்களில் பெரும்பாலான நகரங்கள் எதை சுற்றி உருவானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் பி, மன்னரின் குடியிருப்பு பகுதிகள். ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன், இந்தியாவில் நகர வளர்ச்சிக்கு புதிய மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் யார்? இந்தியாவில் நகர வளர்ச்சிக்கு புதிய மாற்றங்கள் கொண்டு வந்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் ஏ, ஐரோப்பியர்கள். செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒன், வாழிடங்களை ஆங்கிலேயர்கள் வளர்த்த முக்கிய காரணம் என்ன? மலைவாழிடங்களை ஆங்கிலேயர்கள் ஏன் வளர்த்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் சி, குளிர்ந்த காலநிலையிலிருந்து பாதுகாக்க. தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஃபோர்த் ஒன், சிம்லா உருவாக்கத்துடன் தொடர்புடைய போர் எது? சிம்லா உருவாக்கத்துடன் எந்த போர் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் டி, கூர்கர் போர். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒன், மதராஸ், பம்பாய், கல்கத்தா ஆகியவை முதலில் எந்த வகை நகரங்களாக உருவானது? எந்த வகை நகரமாக இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் பி, துறைமுக நகரங்கள். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. சிக்ஸ்த் ஒன், சென்னையில் உள்ள புனித சார்ஜ் கோட்டை எதற்காக அமைக்கப்பட்டது? அந்த புனித சார்ஜ் கோட்டை எதுக்காக அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் சி, குடியேற்றத்தை பாதுகாக்க. சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. செவன்த் ஒன், கல்கத்தாவில் ஆங்கிலேயர்கள் அமைத்த கோட்டை எது? கல்கத்தாவில் ஆங்கிலேயர்கள் எந்த கோட்டையை அமைச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் ஏ, வில்லியம் கோட்டை. செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. எய்த் ஒன், கல்கத்தாவுக்கு மாற்றாக டார்ஜிலிங் தலைநகரமாய் பயன்படுத்தப்பட்டது. இதன் பொருள். ஏன் கல்கத்தாவுக்கு பதிலாக டார்ஜிலிங் தலைநகரமாக பயன்படுத்துனாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் ஏ, கோடைக்கால மாற்று தலைநகரம். எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. நைன்த் ஒன், இந்தியாவில் ரயில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் எப்போ ரயில் அறிமுகப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் சி, 1853. நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. டென்த் ஒனுக்கு, இந்தியாவில் முதல் நகராட்சி அரசாங்கம் எப்போது உருவானது? இந்தியாவில் முதல் நகராட்சி அரசாங்கம் எப்போது உருவானது? ஸோ டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் பி, 1688. டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. அடுத்து 11th ஒனுக்கு, 1688 சென்னையில் நகராட்சி அமைப்பை உருவாக்க காரணமானவர் யார்? சென்னையில் நகராட்சி அமைப்பை உருவாக்க யார் காரணமாக இருந்தான்னு கேட்குறாங்க. ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் சி, சர் ஜோசியா சைல்டு. 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. அடுத்து 12th ஒன், 1794 ஆண்டின் பட்டய சட்டம் எதனை நிறுவியது? 1794 ஆண்டில் பட்டய சட்டம் எதை நிறுவுச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் பி, நகராட்சி நிர்வாகம். 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 13th ஒன், உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் டி, ரிப்பன் பிரபு. 13th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி, ரிப்பன் பிரபு. அடுத்து 14th ஒன், 1919 இந்திய அரசு சட்டம் எதை அறிமுகப்படுத்தியது? எதை அரசு அறிமுகப்படுத்தினாங்க 1919ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 14th ஒன்று என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் பி, இரட்டை ஆட்சி. 14th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, இரட்டை ஆட்சி. அடுத்து 1935 இந்திய அரசு சட்டம்
எதை அறிமுகப்படுத்தியது? 15ஆம் கொஸ்டின் என்ன? 1935 இந்திய அரசு சட்டம் எதை அறிமுகப்படுத்தியது? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, மாகாண சுயாட்சி. 15th கொண்டு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 16th ஒன், புனித சார்ஜ் குடியிருப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? புனித சார்ஜ் குடியிருப்பை வந்து எப்படி அழைச்சாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 16th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, வெள்ளை நகரம். 16th கொண்டு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 17th ஒன், புனித சார்ஜ் கோட்டைக்கு பக்கத்தில் இருந்த மக்களின் பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? அது பக்கத்தில் இருந்த மக்களின் பகுதி எவ்வாறு அழைச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, கருப்பு நகரம். 17th ஒன் என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, கருப்பு நகரம். 18th ஒன், மதராசப்பட்டின நிலத்தை வழங்கியவர் யார்? யார் வந்து அந்த நிலத்தை வழங்கினாங்க, மதராசப்பட்டின நிலத்தை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, தம்ராலா வெங்கடாபதி. 18th கொண்டு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 19th ஒன், பிரான்சிஸ் டே உடன் இருந்த மொழிபெயர்ப்பாளர்கள் யார்? அவர் கூட இருந்த மொழிபெயர்ப்பாளர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, பெரி திம்பம்பா. ஸோ 19th கொண்டு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. அடுத்து 20th ஒன், பம்பாயை சீதனமாக பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, 2ஆம் சார்லஸ். 20th கொண்டு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ, 2ஆம் சார்லஸ். ஸோ ஒரு போனஸ் கொஸ்டின். இஃப் யூ நோ த ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ், அதர்வைஸ் யூ ஹேவ் டு நோ தட் த கொஸ்டின் இஸ் இந்தியாவில் மத்திய வணிக பகுதி மையமாக இருந்த 2 இடங்கள். எந்த 2 இடம் மத்திய வணிக பகுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா காலங்கள் தோறும் இந்திய பெண்கள் நிலை. இது 8th, அழகு 8th. ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னா புக் இன்சைடில் தான் இருந்து எடுத்திருக்கேன். ஒரிஜினலாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிஸ் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பேவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.